ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. பிரம்மசூத்திரத்திற்கு விளக்குவுரை எழுதியதில் ஆதிசங்கரர் அத்வைத தத்துவத்தையும், மாத்வர் துவைத தத்துவத்தையும், ராமானுஜர் விசிஷ்டாத்வைத தத்துவத்தையும் சார்ந்து எழுதியிருக்கின்றனர். இந்த 3 தத்துவங்களுக்கும் மூலமாக இருக்கிற பிரம்மசூத்திரம் யாரால் எழுதப்பட்டது? அது சொல்லும் அடிப்படை ஆன்மீக விளக்க தத்துவங்கள் தான் என்ன? பிரம்மசூத்திரம் பற்றி விளக்கி அருளுமாறு கேட்டது. பிரம்மம் அப்படின்னா படைப்புன்னு அர்த்தம். கிரியேஷன், இந்த கிரியேஷன். இது பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ஆனால் ரொம்ப சுலபம். ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரு, ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் இருக்கிற அத்தனை அலைகளும் கடலில் இருந்து தோன்றுகின்றன, மறுபடியும் கடலில் கலந்து விடுகின்றன. அப்போ அலையும் கடலும் வேறு வேறு அல்ல, அலையும் கடலும் ஒன்று தான். இது 1A. 1B, சில அலைகள் தூரத்திலிருந்து அப்படியே தம்முன்னு வருது, நம்மளும் ஒதுங்கிறோம் பின்னால். சில அலை நம்ம கால்கிட்ட வந்து லேசாக அப்படி மண்ணை அடிச்சுட்டு போகுது. ஆனால் நீ எங்கே தூரத்தில் பார்த்தியோ அந்த பெரிய அலை உங்கள்கிட்ட வரல, க்ரஷ்னுவாங்க. அது அதுக்கு முன்னால் உள்ள அலையை புஷ் பண்ணி பண்ணி உங்கள்கிட்ட வரும்போது அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. இது 1B அதனுடைய பிரம்ம தத்துவத்தில். ரொம்ப ஈஸியாக தானே, இது புரியாமல் இருக்கிறது என்ன இருக்கும். மாத்வாச்சாரியருடைய துவைத்தம் என்ன சொல்லுதுன்னா 2 அப்படின்னு. 2ன்னா என்ன, அந்த கரையில் சுவாமி இருக்கார், நடுவில் பிறவி பெருங்கடல் இருக்குது. கடல் என்பது பிறவி, பெருங்கடல் இருக்குது. இந்த கரையில் நாமெல்லாம் இருக்கோம். அங்கே பரமாத்மா, நடுவில் பிறவி பெருங்கடல், இந்த இடத்துல ஜீவாத்மாக்களாகிய நாம் இருக்கோம். ஸோ 2மே வேறு வேறு தான். இந்த பிறவி இருக்கிற வரைக்கும் நம்மளால் கடவுளை அடைய முடியாது, அவர் தனிதான், நாம் தனிதான் அப்படிங்கிறது துவைத்தம். ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் என்னென்னா, அவங்க மத்வரே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கடல் பிரித்து இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற பரமாத்மாவையும் இந்த பக்கம் இருக்கிற ஜீவாத்மாவையும். ஆனால் ஒரு ஆச்சாரியன் இல்லை குருன்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டோ ஒரு கப்பலோ ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடலாம். அங்கே பகவானுடைய திருவடியில் நித்தியசூரிகளாக ஆனந்தமாக உட்காந்துட்டு இருக்கலாம். அப்படிங்கிறது ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம். 3 பேரும் ஒன்றே தான் சொல்கிறாங்க. 3 பேர்லேயும் எந்த டிஸ்பியூட்டில் இது வேறு அது வேறு அப்படின்றத ஒத்துக்கிட்டு, நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயே என்று அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி, நம்ம கடவுளை அடைவதற்கும் இல்லை அறிவதற்குமான தத்துவார்த்த வழிமுறைகளை இந்த 3 பேருமே சொல்கிறாங்க. அதனால் வள்ளல் ராமலிங்கடிகளார் அதுதான் சொல்கிறார், இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையேங்கிறார். நம்ம இந்த கரையில் இருக்கோம், அந்த கரையை எப்படியாவது போய் சேர்ந்துட்டோம்னா அங்கே நடராஜர் இருக்கார், அவர் தான் ரொம்ப தித்திக்கிற சர்க்கரை அப்படி மாதிரி. இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. அந்த பக்கம் இருக்கார் சாமி, இந்த பக்கம் நாம் இருக்கோம். நாமெல்லாம் எறும்பு மாதிரி அந்த சர்க்கரை மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ தொல்காப்பியம் இருக்குது, அகஸ்தியம் இருந்தது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். திருக்குறள் ரொம்ப சாதாரணம், 2 வரியில் சொல்லிட்டு போகலாம் திருக்குறளை மீனிங்கை. 2 வரி குறளுக்கு இவங்க 200 பக்கம் எழுதுவாங்க வழக்கம். இதெல்லாம் பார்த்து மண்டை காஞ்சி போய் திருக்குறளை படிக்கிறதையும் விட்டுருவான் அவன். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிகிற மாதிரி சொல்லணும், ஷார்ட்டாக சொல்லணும். அப்போ தான் ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அது ஒரு இன்வால்மெண்ட் வரும். நம்முடைய மேதாவிலாசத்தை காட்டுவதற்காக நம்ம அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற விளக்கம் போகிறோம், 10 வரி தான், 3 சொல்லிட்டு இல்லை, அது போகிறோம் உனக்கு. ஸ்ரீராமனை அயோத்தியில் தேடிய மதுரகவி ஆழ்வாருக்கு அவரை வழிநடத்திய தெய்வீக ஒளி ஆழ்வார் திருநகரியில் உள்ள ஒரு புளிய மரத்து பொந்தில் தவ நிலையில் இருந்த 12 வயது நம்மாழ்வாரை அடையாளம் காட்டியது. அப்படியானால் நம்மாழ்வார்தானே ஸ்ரீராமன்? இந்நிலையில் மதுரகவி ஆழ்வார்
பாடிய 12 பாசுரங்களில் ஸ்ரீராமனை போற்றியோ அல்லது பெருமாளை போற்றியோ ஒரு பாசுரம் கூட இல்லையே. அது ஏன்? எல்லா பாசுரங்களுமே தனது குருவான நம்மாழ்வாரை மட்டும் போற்றி பாடிய பாசுரங்களாக இருக்கின்ற நிலையில் மதுரகவி ஆழ்வாரின் பக்தி இறை பக்தியா அல்லது குரு பக்தியா? குருவே இறை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன பேதம் இருக்க முடியும்? நான் வேறு நீ வேறுங்கிற பேதமே இல்லாமல் குருவே இறை ஆயிடுறார். இப்போ நம்ம சமரசனால் கூட பாட்டு இருக்கோம், குரு அல்ல குரு அல்ல நீ இறை இறை உரு அல்ல நீ மறை மறை. நம்ம சமரசன பாட்டு. இந்த பாடல் என்னுடைய ஆத்மாவை பற்றி பாடப்பட்டதுன்னு வச்சுக்குவோம். அதில் என்ன சொல்கிறாங்க? நீ குரு கிடையாது, நீ தான் இறை அப்படிங்கிற வார்த்தையே இது சொல்லுது. இன்னொரு பாட்டு குரு குருவல்ல இறையல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ. நீ குருவல்ல இறையல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ. தருவல்ல வனமல்லவோ வரம் தரவல்ல பரநல்லவோ. குருவல்ல இறையல்லவோ. ரெண்டு பாட்டும் இந்த கேள்விக்கான குரு இல்லை இறை இதுக்குள்ள இன்டர் கனெக்ஷனை பற்றி பாடல். அப்போ இறை அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருமே நாம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஈயெறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளும் கூட கடவுள் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் இறைவனே தான். ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்லிட்டார். இப்போ நாம் பார்க்கிற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் ராகவேந்தரும் ஸ்ரீடி பாபாவும் பரமாச்சாரியாரும் யாரோ 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 இவங்கெல்லாம் மனிதர்களாகத்தானே பிறந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சத்யசாயை இல்லை ஒரு ஸ்ரீடி பாபாவை இல்லை ராகவேந்திரரை கடவுளாக நினச்சி அதை மாத்திரமே கான்சென்ட்ரேட் பண்ணி பூஜை பண்ணுறவங்க இருக்காங்களா இல்லையா உலகத்தில்? அதனால் இட்ஸ் யுவர் ஓன் அக்செப்டன்ஸ். உளன் எனில் உளன், அலன் எனில் அலன். உன் மனசில் நம்பிக்கை இருக்குது, அப்போ இருக்குது. உன் மனசில் நம்பிக்கை இல்லை, இல்லை. கம்பர் சொல்கிறாரு, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம். கடவுள் ஒன்றுன்னு சொன்னியா ஆமாதான், மெனி அப்படின்னு சொன்னியானா ஆமாதான். என்ன பாவா இல்லை என்ன குறை நீங்கள் அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி என்பது ஒன்று தானே. அப்போது இந்த ஃபேனு, இந்த லைட்டு, இந்த மைக்கு இதெல்லாம் ஒரே எலக்ட்ரிசிட்டியினுடைய வெளிப்பாடுகள்னு நினச்சானா கரெக்டு தானே. அதை விட்டு நீ மைக் வேறு, லைட்டு வேறு, ஃபேனு வேறுன்னு நினச்சா அதுவும் ரைட்டு தான். You are seeing the utilization of the content. You are talking of the containers and content is same. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்னவோ அதுதான். அதனால தான் ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம் ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம். ஆமான்னு நீ சொன்னேன்னா ஆமாம், இல்லைன்னு சொன்னால் இல்லை. லாஸ்ட்டில் கம்பர் 2 கை சரண்டர் ஆகிறார். நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கேன்னே பிழைப்போமா. இதெல்லாம் நமக்கு புரியுமா? வாசித்து காணோனாததுன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டா. உலகம் பூரா இருக்கிற வெளிச்சமே கடவுள் தான். இதை இஃப்பு வாட்டு பட்டு இதெல்லாம் வச்சு தேடினா உனக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. அதனால் நமக்கு என்ன புரிய போகுது? நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கேன்னே பிழைப்போமா. அதனால் நிறைய கும்பிடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் அவர் டைம் ஆன் டூயிங் ரிசர்ச் ஆன் தீஸ் திங்ஸ் ஃபார் விச் அவர் நாலேஜ் இஸ் டூ லிட்டில். ஒரு சின்ன தவக்கல் இருந்துச்சு, கிணத்துக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பெரிய தவக்கலை பெரிய மழை அடித்த போது வந்து கிணத்துல ஊந்துச்சு. இந்த கிணத்து தவளை கேட்குது, அக்கா நீ எங்கேருந்து வர அப்படின்ட்டு. நான் சமுத்திரத்துலேருந்து வரேன் அப்படின்னு. சமுத்திரம் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்குது இந்த கிணத்து தவக்கலை.
அது ரொம்ப பெருசுன்னு. இந்த கிணத்து தவக்கில் 2 கையை 2 கால் இப்படி வச்சு இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு. இல்லை இல்லை, அதை விட பெருசு. ரவுண்டு கிணத்துல இந்த மூலையில் அந்த மூலைக்கு ஒரு ஜம்ப், அந்த மூலையில் இந்த மூலைக்கு ஒரு ஜம்ப் வச்சு இவ்வளோ பெருசு இருக்குமான்னு. இல்லை இல்லை, ரொம்ப பெருசு அப்படின்னு. சரி, எனக்கு புரியல, விட்டுருன்னு நினச்சான். அந்த மாதிரி ஒரு கிணற்று தவளைக்கு சமுத்திரத்தில் இல்லை ஆற்றல் இருக்கிற தவளையை பற்றி என்ன தெரியும் இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐக்யூ இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மேலே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்கக்கிட்ட போய் நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4 குருடனுக்கு இருந்தாங்க. அந்த 4 குருடனும் யானை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தும்பிக்கை பிடிச்சான், ஒருத்தன் காலை பிடிச்சான், ஒருத்தன் உடம்பை பிடிச்சான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாட்டு பிடிச்சிட்டு யானைன்றது இப்படி இருக்கும், உலக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் வந்து இல்லை இல்லை அது இப்படி இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் இவ்வளோ பெருசு இருக்கும்னா. 4 பேருமே ஒரே யானை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் 4 பேரும் கூடனுங்க. அதனால் அவனுக்கு எந்த பாட்டு புரிஞ்சதோ அதை வச்சு யானையை எடை போட பார்க்குறான். அந்த மாதிரி இந்த வாசித்து வரையறை காண முடியாத கடவுளை புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொருத்தனும் செய்கிற பிரயத்தனம் என்பது அவனுடைய அறிவு, அவனுடைய அனுபவம், இதெல்லாம் வச்சு தான் எக்ஸ்போசர்ன்னுவாங்க. அதை வச்சு தான் அவனால் புரிஞ்சிக்க முடியாது. இன்னொரு விதத்தில் பாருங்கள், நான் இங்கேருந்து இப்படி பார்க்குறேன், என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அவ்வளோதான். தெர் இஸ் லிமிட்டேஷன். ஆனால் நான் பார்த்துட்ருக்கிற இந்த ராமர் பொம்மைக்கு பின்னால் எவ்வளோ இருக்குது, ஏரிக்கிற வரைக்கும் இருக்கா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, என்னால் இப்படி தான் பார்க்க முடியுது. நானாக கழுத்தை திருப்பி இப்படி பார்க்கணும், இல்லை நானாக கழுத்தை திருப்பி இப்படி பார்க்கணும். அப்போ இது நம்முடைய முயற்சியில் வருகிறது. அதனுடைய வைடண்டு இதுன்றது நமக்கு. சரி, பார்வை இருக்குது, பார்க்கப்படும் பொருளும் இருக்குது. நான் வந்து ஸ்குவிண்ட் ஐன்னு வச்சுக்கோ, இந்த கண்ணு தவளுண்டு இருக்கு சில பேருக்கெல்லாம். இப்படி பார்த்தா இப்படி தெரியும், இப்படி பார்த்தா எப்படி தெரியும், ஸ்குவிண்ட் ஐன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறவன் கண்ணே நொல்லன்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன புரிய போகுது? அவனுடைய கண்ணை வச்சு தான் அது. சரி, பார்க்குறவனுக்கு கிட்ட பார்வை இருக்குது, தூர பார்வை இருக்குது. அப்போ அதை வச்சு அவன் பார்க்குற பொருள் வந்து மாறுபடுமா இல்லையா? அதனால் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு இஸ் அண்டர் லிமிட்டேஷன். எது ஒன்றுமே வரையறுக்கப்பட்ட அறுதியான ஒரு டெரிவேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சில பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும், கலர் பிளைண்ட்னஸ். அது ஒரு கலரில் இருக்கும், இவங்க கண்ணுக்கு வேறு மாதிரி தெரியும் ஒன்று. சில பேருக்கு மாலைக்கண் வியாதின்னு இருக்கும், 6 மணி வரைக்கும் தெரியும், 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அவனுக்கு. அதனால் நீ ஒரு பொருளை பார்க்கறதுல இவ்வளோ லிமிட்டேஷன் வருது. அப்போ ஒரு மனுஷன் பார்த்ததை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நம்மளால் எப்படி அளத்திட முடியும்? யாராலையும் அளக்க முடியாது. அதனால் பேசாமல் கும்பிட்டு வை. ஒன்றும் கடவுள் வேணும், கடவுள் ரொம்ப பெரிய விஷயம், நீ நம்பு. நீ நான் ரொம்ப சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கோ, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு உருப்படுற வழியை பாரு. அதை விட்டு அதை பற்றி நீயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க. அதனால் ரொம்ப சிம்பிள். சரண்டர் தான் ஆன்மீகம். நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறது ஈகோன்னு பேர், ஃபால்ஸ் ஈகோ. நம்மளால் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறது. அதனால தான் ஆதிசங்கரர் காசியில் போகிறார். அவங்க அங்கே உட்காந்துட்டு கிராமரெல்லாம் படிச்சுன்னு இருக்காங்க. உங்கள் ஊர் தொல்காப்பியம், அகசியம் மாதிரி நேரிசி, ஆசிரியப்பா, அந்தப்பா, இந்தப்பா எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறார், நஹி நஹி ரட்சதி டுக்குருங்கரணே. டுக்குருங்கரணேன்றது கிராமரில் ஒரு போர்ஷன். அதெல்லாம் உனக்கு உதவாதுரா, பேசாமல் அதை விட்டுடு, கிராமரை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுடு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே. பேசாமல் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா. முட்டாளே, இந்த ஆராய்ச்சியெல்லாம் தெரிஞ்சு கிராமரகத்துக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இதுக்கு முன்னே கூட நான் சொல்லியிருக்கேன். திருப்பதி கோயிலுக்கு வெளியே ஒரு குளங்குது, சுவாமி புஷ்கரணி. அதில் ஒரு பட்டை நாமம் போட்ட ஐயங்கார் ஒருத்தர் முழுகிறாரு. பக்கத்தில் ஒரு ஆந்திரா மொட்டை முழுகுது. இவன் கோஹிந்தா கோஹிந்தான்றான். கோவி அப்படி சொல்லணும், GOVI வரணும். இவன் HI சொல்கிறான், கோஹிந்தா கோஹிந்தான்னு. இந்த ஐயங்கார் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, கோவிந்தா அப்படின்னு சொல்லணும்னு ஒரு வாய்ப்பான். அவன் மொட்டத்தில் வெளியே வந்து சொல்லுதான், போன வருஷம் என்னை கும்பிட்டு போன பெருமாளே என்னை நல்லா வச்சுருக்க, இந்த வருஷம் அதே மாதிரி வைக்கணும்னு. நம்ம ஐயங்காருக்கு சேம் பப்பி சேம் ஆகிப்போச்சு.
அவன் எப்படி கும்பிட்டா என்ன, சாமி அவனை நல்லா தானே வச்சுருக்காரு, நான் ஏன் இவனுக்கு அட்வைஸ் கொடுக்க போகணும். இன்னொரு அவன் ஒரு மரத்தை டெய்லி சுற்றுவான், பிரச்சனை பண்ணுவான் கோயில் வாசலில் இருக்கிற மரத்தை. இந்த சான்ஸ்கிரிட்டில் பத்மநாபா அமரப்பிரபோ அப்படின்னு இருக்கு. பத்மநாபனே அமரர்களுக்கு தேவனே பிரபுவே அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு சரியாக சான்ஸ்கிரிட் வரல. அதனால் அவன் சுற்றி வர்றபோது அவனுக்கு புரிஞ்சது பத்மநாபோ மரப்பிரபோ மரப்பிரபோ அப்படின்னா. இதை ஒரு ஆள் பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, மரப்பிரபோ கிடையாது அமரப்பிரபோ அப்படின்னா இப்படி சொல்லணுன்னு அவர் கற்றுக் கொடுத்தாரு. இவன் ஒரு 2 நாள் சொல்லி பார்த்தா வரல. 3ஆம் நாள் பெருமாள் அந்த வைஷ்ணவரை போய் ஒரு அடி கொடுத்தாரு. எவனும் ஒருத்தன் உருப்படியாக மரத்தை சுற்றி இருந்தான், அதையும் கெத்தியாடா பாவி. அவன் எப்படி சொன்னான் உனக்கு என்ன? அப்போ மரப்பிரபோன்னா மரங்களில் உயர்ந்தவனே அப்படின்னு அர்த்தம், மரங்களுக்கு தலைவனே. அப்போ நான் மரத்தில் இல்லையா, செடியில் இல்லையா, காயில் இல்லையா, கொடியில் இல்லையா, எல்லாத்திலையும் தான் இருக்கேன். அப்போ நீ அவனுக்கு ஏதோ கரெக்ட் பண்ணுறதை நினச்சி உருப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தனையும் உருப்பிட விடாமல் பண்ணிவிட்டியே அப்படின்னாராம். அதனால் இந்த ஆராய்ச்சிகளில் போய் மாற்றவன் இல்லை வித்யா கர்வம்னு பேர். தனக்கு தெரிஞ்சது தான் சம்பிரதாயம் சட்டம், மற்றவங்கெல்லாம் வந்து முட்டாளுங்கன்னு நினைக்கிறது இல்லையா, அதுக்கு வித்யா கர்வம்னு பேர். அதுக்கு கர்வம்னு கூட சொல்லக்கூடாது, வித்யா மாயேனும், அதுவும் ஒரு விதமான மாயை தான், வித்யா மாயேன்னு பேர். அதனால் சும்மா இருப்பதே சுகம். அவனுக்கு கடவுள் எல்லாருக்கும் சொந்தம். அவன் எப்படி கும்பிட்டா உனக்கு என்ன போச்சு? கண்ணப்ப நாயனார் இருக்கார், அவர் வாயில் தண்ணி கொண்டாந்து சிவன் மேலே துப்புறாரு, இலத்தலையை கொண்டாந்து இதுதான் பூஜைன்றாரு. ஆனால் சிவனுடைய கண்ணில் ரத்தம் வழிகிற போது தன் கண்ணை பிடுங்கி வைக்கிறார் இல்லையா. நீ ஆச்சார பூஜை பண்ணுற ஐரா இருக்கேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ என்ன பண்ணுவேன், யாரோ சிவனுக்கு செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்வேன். யூ வில் கோ இன் சர்ச் ஆஃப் எ மலையாளம் மந்திரவாதி டு ரிமூவ் தி எவர் பிலிஸ்வினியம் செய்வினை டு காலத்தியப்பர். கண்ணப்பன் அப்படி பண்ணல இல்லையா. அதனால் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். தாய்மார் சொல்கிறார், ரொம்ப படித்தவன் ரொம்ப கெடுப்பான், அதனால் படிக்காத இருக்கான் இல்லையா, அவன் கள்ளங்கப்படம் இல்லாத இன்னசென்ஸில் இருக்கிறான். அதனால் இயேசுநாதர் பைபிளில் சொல்கிறார், பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் அப்படிங்கிறார். அதாவது நீ குழந்த மாதிரி ஆகி வாயில் வர வச்சுன்னு சப்பணும்னு சொல்லவே இல்லை அவர். குழந்தை மாதிரி கள்ளம் கபடமற்ற ஒரு நிலையில் நீ கடவுளை அணுக வேண்டும். பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ். அதனால் நீ கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தை மாதிரி இருந்தது. ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு நம்ம ட்ரௌசர் போட்டிருக்கிறோமா இல்லையான்னு தெரியுமா, அது பாட்டிக்கு சுற்றின்னு இருக்கும். நிறைய பசங்க அப்படியே செவரு ஏதாவது பார்த்தானாக்கா இந்தியா மேப்பையே 1ல் போட்டுருவோம் இல்லையா. ஏன்னா இட்ஸ் இன்னசென்ட். இது எதான மகாபெரிய சாமியாருங்களும் பண்ணுறானுங்க. திகம்பர சாமியார்னா என்ன, தேகாபிமானத்தை விட்டவர்கள். அவங்களும் துணி இல்லாமல் தான் இருக்காங்க, இந்த குழந்தையும் துணி இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவேட் பண்ணி ஒரே நிலையில் இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கணுமே தவிர, நீயா அவசரப்பட்டு ஒரு ஜட்டியை போட்டுன்னு ஒரு ட்ரௌசரை போட்டுன்னு அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டு ஜீன்ஸு ஒரு வேஷ்டி எல்லாம் கட்டிக்கின்னுட்டு நீ மயக்கத்தில் இருக்கிறாய். யூ ஆர் நாட் இன்னசென்ட். நீ இன்னசென்ட்டாக இருந்தேனாக்க இதெல்லாம் உனக்கு தேவையே படாது. ஆனால் நீங்கள் எதையெல்லாம் ஆன்மீகத்தின் பெயரால் பெரிய சம்பிரதாயங்களாகவும் சடங்குகளாகவும் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்துக்கு அதெல்லாம் irrelevant. நீ துறக்க வேண்டியது மனசில். ஜெயின் சாமியாருங்க நிறைய பேர் திகம்பர ஜெயின்னு சொல்லுவாங்க. அவங்க துணி போடக்கூடாது. சுவேதாம்பரர்னா துணி போடலாம், திகம்பரர்னா துணி போடக்கூடாது. அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் உண்டு. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி நான் ஒரு சப்பாத்தி வெண்டைக்காய் தான் சாப்பிடுவேன்னு எடுப்பாங்க. 5 வீட்டுக்கு போவாங்க. அந்த 5 வீட்டுக்குள்ளே வெண்டைக்காய் கிடைக்கலன்னா இன்றைக்கி பட்டினி இருப்பாங்க. தங்களே வருத்திக்கிறது. இதெல்லாம் துணி போட மாட்டாங்க. அதனால் காலம் மாறுது. டூ இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ அப்படின்வாங்க. அதனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய நோக்கம் என்ன? துறவு மனசில் இருக்கிற விஷயம். மனதுக்கண் மாசிகிலன் ஆதல் அனைத்தரன் ஆகலன் இரவல். மனசில் நீ சுத்தமாக இருக்கணும். இந்த இது இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். வெளியில் தேவைப்படுகிற சடங்குகள் சம்பிரதாயங்கள், இதில் மாட்டிக்கிட்டேனாக்கா யூ வில் பி வேஸ்டிங் லாட் ஆஃப் டைம் இன் ட்ரைங் டு மெயின்டைன் தீஸ் திங்ஸ்.
நம்முடைய நாட்டில் புத்த மதம், இந்து சமண மதமெல்லாம் பெரிய அளவுக்கு வளராமல் போச்சு. இத்தனைக்கும் மகாவீரரும் புத்தரும் நம்ம நாட்டில் நேபாளம் கபிலவாஸ்து இதிலிருந்து வந்து தான் இதெல்லாம் பண்ணாங்க. இந்த புத்த மதம் வெளிநாட்டிலலாம் சூப்பராக பரவிச்சு. நிறைய நாடுகள் இருக்குது, புத்திஸ்ட், தாய்லாண்டு, அது இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. அண்ட் இன் இந்தியா பெரிய அளவுக்கு புத்த மதம் வளரல. ஏன் வளரல அப்படின்னா, as and along Buddha was there, he was very strict. He was a very Puritan or pure person. But after Buddha, in the gradual second, third generation வருது இல்லையா, they were not having values. புத்தருக்கு இருந்த அந்த டிசிப்ளின் பின்னால் வந்த ஃபாலோவர்ஸில் நிறைய பேருக்கு கிடையாது. அதனால் மகேந்திரவர பல்லமான்னு ஒருத்தன் ஒரு ட்ராமா எழுதியிருக்கான். அதுக்கு பேர் மத்த விலாச பிரகசடனம். அதில் புத்த பிட்சுக்கள் எப்படி தண்ணி அடிக்கிறாங்க, அப்படி தான் வந்து புத்த மதம். இந்தியாவில் புத்த மதத்தில் பியூர் வெஜிடேரியனிசம் கொண்டு வந்தாங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த கவுச்சி சாப்பிட்றதுலாம் பயங்கர பெரிய கிக்கு இருக்குதா, அதனால் அவங்க ஸ்லோவாக அதுலேருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டாங்க. இது தாய்லாண்டு, வியட்நாம், கம்போடியா, இந்த மாதிரி நிறைய புத்திஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அங்கே அவங்க என்ன பண்ணாங்க, எந்த பிராணியினுடைய முதுகு மேலே சூரிய வெளிச்சம் படுதோ அதெல்லாம் சாப்பிடுன்ட்டாங்க. அதாவது தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தி ஃபிலாசபி தென் ஆல் தீஸ் ப்ராக்டிசஸ். ஆனால் இன் மோஸ்ட் ஆஃப் தீஸ் புத்திஸ்ட் கண்ட்ரிஸ் அவன் தேளுக்கு, பாம்பு, எலி, புலி எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிறான். இந்தியாவில் அந்த எக்ஸாம்பிஷன் கொடுக்காம போனதுனால இங்கே தாய் நாட்டிலேயே வந்து புத்த மதம், ஜெயின மதமெல்லாம் அழிஞ்சு போச்சு. மதத்தில் ஒரு தப்பும் இல்லை, ஆனால் காலம் மாறி போச்சு. அந்த காலம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. இன்றைக்கி நீ ஃபாலோ பண்ணணுன்னா 1008 ப்ராப்ளம் வரும். அதோட பேசாமல் வள்ளலார் வெள்ளை ஆடை கட்டிக்கின்னு இருந்தார் இல்லையா. அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் வந்து ஒரு வெள்ளை துணியை போத்தின்னு இருப்பாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? யூ கான்கர்ட் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் உனக்கு என்ன, இதை பற்றி என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை இல்லையா. அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இப்போது நான் இருக்கேன், ஒரு நல்ல ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து பழனி ஆண்டவங்கிட்ட கோமணம் வாங்கியிருக்கேன். சிவசங்கர் பாபா வந்து நேரடியாக பழனி முருகனிடத்தில் கௌபீன தீட்சை வாங்கியிருக்கேன். எனக்கு முருகன் கொடுத்த கோமணம் எல்லாம் வந்து ரத்னகிரியில் சாமி வந்து ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு வச்சு பூஜை பண்ணுறாரு இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. ஒரு சஷ்டி நேரத்தில் சாமி எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு, பழனி கௌபீனம்னு. பழனிக்கு போய் கௌபீனம் வாங்கிக்கோன்னு சொல்லி. மகான்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. இதில் உட்கார வச்சு காதுக்குள்ளே குசு குசு மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நேராக பழனிக்கு போனேன். அன்றைக்கி பார்த்தா ஒரு தாம்பாளத்தில் ஒரு ரோஜா மாலை, அபிஷேகம் பண்ண சந்தனம், விபூதி, அதுக்கப்புறம் வாழைப்பழம், கோமணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தான். நான் அப்படியே அதை எடுத்துன்னு வந்து கிடிகாலம் 4:30-5 மணி இருக்கும். சாமி காத்துன்னு இருக்கார் கோயிலில் மேல் படிக்கிட்ட. அவர் என்னை கூட்டினா, அவர் ஒரு குகை வச்சுருக்காருன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த குகைக்குள்ளே போய் வச்சிட்டாரு. வச்சு நீ உலகம் பூரா போகணும், அதனால் இந்த ட்ரெஸ்ஸு தீட்சை கொடுக்கணும். அந்த ஆண்டி பண்டாரம் வழியில் வந்தவங்க நாங்கள்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் ஐ எக்ஸம்டிவ், நீ வந்து எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, யுவர் ஒர்க் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், இது எங்கிட்டே இருக்கட்டும், ஏதாவது ஒரு காலம் வந்தாக்கா நீ எடுத்துக்கலாம் இதை அப்படின்ட்டார். ஸோ நானும் அந்த மாதிரி வாங்கினால்தான். இந்த மாதிரி இருக்குன்னா நீ நம்புறியா? ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான தீட்சைகள், ரூல்ஸு எல்லாம் இருக்குன்னா நீ பாசிபிளே இல்லை. அது எப்படி, இது எப்படின்னு உனக்கு 1000 ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்கும். சரி, சாமி தான் சொல்கிறாரு, அவன் பழனி கோயிலில் இருக்கிறவன் எனக்கு ஏன் கொடுக்கணும்? இல்லை, மென்டல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவலாக வரக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி நிறைய ஆன்மீகத்தில் புரியாத விஷயங்கள் இருக்கின்றன. காலம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி நாமளும் மாறி தான் ஆகணும். உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாய் அப்படின்வாங்க. சூரியன் 7 குதிரை பூட்டின தேரில் ஓடினுக்கிறானா, அவன் பின்னால் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி காலம் மாறிக்கிட்டே இருக்குது. நாம் 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னால் இந்த ரூல்ஸை இன்றைக்கி உள்ள இந்த கலிகாலத்தில் ஃபாலோ பண்ண முடியும்னு நினச்சா வில் பிகம் எ லாஃபிங் ஸ்டாக். நமக்கு தேவையில்லாத வம்பில் தான் மாட்டிக்குவோம். நம்ம வந்த வேலையை விட்டுவிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ see the practical convenience. You have to see how practical the methodology to follow your own faith, அதை வச்சு நீ பண்ணலாம்.
ஓகே. 2010ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பிறந்த குழந்தைகளை ஜென் ஆல்ஃபா என்றும், 2025 முதல் 2039ஆம் ஆண்டு வரை பிறக்கப் போகிற குழந்தைகளை ஜென் பீட்டா என்றும் விஞ்ஞான ரீதியில் அழைக்கிறார்கள். இவர்கள் பிறந்ததிலிருந்தே ஸ்மார்ட் போன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜியை கையாள்வதில் திறமை பெற்றிருப்பதால் இவர்களுக்கு டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் என்ற பட்டம் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விஞ்ஞானபூர்வமாக அலசி ஆராய நினைக்கும் இந்த தலைமுறைக்கு நமது புராணம் சார்ந்த ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்க முடியுமா? வாழையடி வாழையாய் வள்ளல் திருக்கூட்டமாய் தங்களை போன்ற மகான்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த உலகத்திற்கு வந்தாலும் கடவுள் நம்பிக்கை, கோவில் வழிபாடு போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம்தானா? We have been punished to think rationally அப்படின்னு இருக்கு. ஸோ நாம் இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் பசங்கள்லாம் உங்கள் செல்ஃபோனையும் கம்ப்யூட்டரும் வச்சு அப்படியே ஆகாசத்தில் இருக்கிற நாலேஜ் எல்லாம் வந்து சக்கரை போட்டு கலக்கி குடிச்சின்னு இருக்காங்கன்ட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் மாட்டது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசின்னு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் அக்ரி தட் சயின்ஸ் ஹஸ் கண்ட்ரிபியூட்டட் டு a பாசிட்டிவ் growth. இன்ஃபேக்ட் இட் ஹஸ் மேட் யூ அன்ஹெல்தி. ஜங்க் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற தோசை நல்லது, சப்பாத்தி நல்லது, அதை விட்டு இவன் பிஸ்ஸா சாப்பிட்றான். பிஸ்ஸாவில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பன்னு தான் இருக்குது. மேலே அதுக்குள்ளே கொஞ்சோண்டு காய வச்சுருப்பான். அது டாய்லெட் போகிறதுக்கு கஷ்டம் அதெல்லாம் சாப்பிட்டா. ஆனால் அந்த பசங்களுக்கு அர்த்தம் பிடிக்குது. அதனால் எதை நீ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்று நினைக்கிறாயோ அது மனித வாழ்க்கையினுடைய தளர்ச்சி. பீப்புள் ஆர் ஸ்பாயிலிங் தேர் ஹெல்த். அந்த காலத்தில் 80 வயசானவங்க கூட பாரு கண்ணாடி போடாமல் நல்லா படிச்சுன்னு நல்லா இருந்தாங்க, நல்லா எல்லாம் தெரியும். இந்த காலத்தில் 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தெல்லாம் கண்ணாடி போட்டுக்குது. வயசு ஆக ஆக அது சோடா புட்டி மாதிரி மாறிக்கினே போகுது. அப்போ ஏன் அந்த மாதிரி ஆகுது? அவர் ரீடிங் ஹேபிட்ஸ். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் புக்கை வச்சு படிக்கணும்னு இருக்குது. நாம் என்ன பண்ணுவோம்? படுத்துக்கினே படிக்கிறது, இப்படி படிக்கிறது, படிச்சுக்கினே தூங்கிடுறது, எப்போ பாரு டிவி பார்த்துனோம் கண்ணு இருக்குது. இதெல்லாம் பண்ண கண்ணு கெடாமல் என்ன ஆகும்? ஸோ சயின்ஸ் ஹேஸ் ரியலி கண்ட்ரிபியூட்டட் டு a நெகட்டிவ் சொசைட்டி தென் பாசிட்டிவ் அட்ரிபியூஷன். சயின்ஸ் எல்லாம் வேஸ்ட். இன்னும் இவனுங்க தான் புதுசாக கண்டுபிடிச்சோம்னு நினச்சிருக்கலாம். இந்த பெரிய பெரிய விஞ்ஞான உண்மைகளெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் தே வேர் ஹார்ம்லெஸ். எல்லாம் ஹார்ம்லெஸ். இப்போ சுஷ்ருதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இன்றைக்கி என்ன உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, அது இது ஸ்கேனு மண்ணாங்கட்டியாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஆர்டினரி டூல்ஸை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுஷ்ருதர்லாம். அதுக்கப்புறம் ஆரியப்பட்டான்னு ஒருத்தர் தான். அவன் உட்காந்த இடத்துல எந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். உங்களுக்கு பெரிய பெரிய சேட்டலைட்டு, டெலிஸ்கோப்பெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சுன்னுக்கிறீங்க. அமெரிக்காவில் சிகாகோவில் ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அங்கே நம்ம மெட்ராஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தனுடைய ஃபோட்டோ மாற்றி டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே வானத்தில் எந்தெந்த நட்சத்திரம் எந்த கன்ஸ்டலேஷன் இருக்குன்னு கரெக்டாக சொன்னாலும் இவர் தான் போட்டிருக்கான். அப்போ இது எல்லாமே எந்த காலத்துலேயும் நம்ம ஆளுங்க பண்ணிட்டாங்க. Question from தாயம்மா, கோலாலம்பூர். பாபா, ஆன்மீகத்தில் தாங்கள் அன்றிலிருந்து நான் கண்ட காலம் முதல் இன்று வரை ஒரு மிகச்சிறந்த திறந்த புத்தகமாகத்தான் இருக்கிறீர்கள். இதற்கு காரணம் தங்களின் தவ வலிமையா, ஆன்மீகத்தில் தங்களின் அனுபவத்தின் சாரமா அல்லது இரண்டுமா? எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. மருவத்தூர் பற்றி யாசா ஞான சம்பந்தம்னு ஒரு கவிஞர் ஒரு காலத்தில் எழுதினார் மருவத்தூர் அம்மனை பற்றி. ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை, நான் உனக்காக வந்தவன் தான் தாயே, உனக்காக வந்தவன் தான். அப்போ சிவசங்கர் பாபாவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்றைக்கி சாமியாருங்க இருக்காங்கன்னா 2 வகை. ஒன்று நல்ல சாமியாருங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்றும் காசு கீசுலாம் கிடையாது. அவங்க ஜனங்கக்கிட்ட வசூல் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அருள்வாக்கு கொடுத்து இல்லை நோட்டீஸ் அடிச்சு என்னவோ பண்ணி அந்த பணத்தை வச்சு திருப்பணி செய்கிறவங்க. மக்களை நம்பிக்கிட்டு ஆன்மீகம் செய்கிற குரூப்லேயும் நாம் வரமாட்டோம். எனக்கு 1 ரூபா கூட கடன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான்.
இன்றைக்கி வரைக்கும் பேங்க்கில் ₹1 கடன் வாங்காமல் இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லிட்டேன். எங்கள் பெருக்கிறதுலேருந்து மொழுகிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்க, சம்பளத்துக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். நாமளே எல்லாத்தையும் விட்டு போகிறதுக்கு வந்துட்டு புதுசாக எவன் கர்மாவையும் நான் ஏன் சேர்த்துக்கணும்? இல்லை, ஐ டோன்ட் டேக் எனி ஒன்ஸ் கர்மா இன்க்ளூடிங் யுவர் கர்மாஸ். நான் உங்கள்கிட்ட ₹50 வாங்கினா உங்கள் கர்மாவை நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் நான் இந்த வம்புக்கே போகிறதே கிடையாது. ஒய் ஷுட் ஐ பார்டேக் யுவர் கர்மாஸ்? உங்கள் கர்மாவை நீ அனுபவி, என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன். ஐ வில் டெல் யூ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் கர்மாஸ், அவ்வளோதான். ஐ எம் நாட் ஹியர் டு டேக் யுவர் கர்மா. உங்கள் கர்மாவெல்லாம் வாங்க நேசுனது என்னன்னாரு? ஆனால் அதையா இப்போ அவன் சிலுவையில் போனார் இல்லையா? அனாதே தானே பண்ணார். எல்லார் கர்மாவையும் தான் அவர் வாங்கினார். அவரை எவன் மதிச்சா நீ சொல்லு? 400 வருஷம் ஆச்சு ஏசுநாதர் இந்த உலகம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ உலகத்தில் என்னுடைய வழிமுறைகள் வேறானவை, எனக்கு எந்த தேவையும் இல்லை. அதனால தான் சொன்னேன், எ ஃபெலோ ஹஸ் வாண்ட்ஸ் வர்ஷிப்ஸ், எ ஃபெலோ ஹஸ் நோ வாண்ட்ஸ் இஸ் வர்ஷிப்டு. தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான் அப்படிங்கிற வார்த்தையை நான் பண்ணேன். திருச்செந்தூர் கடலுக்கடியில் ஒரு முருகன் கோவில் உண்மையில் இருப்பதாக தாங்கள் தங்களது அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். அதே நேரம் அங்கே ஒரு ஜோதி எந்நேரமும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளீர்கள். பாபாஜி, அந்த கோவில் வெறி கொண்டு காட்சி கொடுக்க வாய்ப்பு உள்ளதா அல்லது கடலுக்கடியில் அப்படியே இருந்து விடுமா? காலம் என்பது சக்கரம், மேலே இருக்கிறது கீழே வந்தாகணும், கீழே இருக்கிறது மேலே போகணும். இப்போ நம்மெல்லாம் இங்கே உட்காந்துன்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த சைடில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. பாதாளத்துக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே கூட அதனுடைய ரோடு நம்ம மெயின் கேட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், மெயின் கேட்லேருந்து ராமாயண ரோட்டில் வந்தாக்கா 1.5 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரியும், இப்போ போய் இது எல்லாம் எடின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வர்றபோது அதுக்கு வழி கிடைக்கும், ஜனங்கள்லாம் வருவாங்க. இங்கே வந்து தங்கினா அவங்களுக்கு வியாதியெல்லாம் நல்லா ஆகிடும். அப்போ உலகத்தில் இருக்கிற கிறிஸ்டின்னு முஸ்லீமு எல்லோரும் வருவாங்க. ஏன்னா உடம்பு நல்லா ஆகணும்னா மதம் ஏது, எல்லோரும் தான் வருவாங்க. சங்கர் நேரத்தில் அளவிப்பார், எல்லா ரிலிஜன்காரனும் கண் ஆப்ரேஷன் வந்து உட்காந்துருப்பான். ஸோ இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஜனங்கள் வர வேண்டிய காலம் இருக்குது. பல இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பழனி ஆண்டவனுடைய சிலைகள்ன்றோம். இந்த கலியுகத்தில் இன்னொரு சிலை பிரதிஷ்டை ஆக வேண்டிய நேரம் வந்துக்கிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குது? பழனி கோயிலுக்கு 120 மைல் தள்ளி தென்மேற்கு திசையில் ஒரு பாம்புகள் காவல் காத்துக்கின்னு இருக்கிற இடத்துல இருக்குது. அதனுடைய வழி குருவாயூர் கோயிலில், நீங்கள் குருவாயூரப்பனை சுற்றிட்டு ஒரு அம்பாள் இருக்கும், அந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த திசையை பார்த்து கும்பிடுங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க கல்வெட்டு. ஜனங்க அங்கே நின்று இப்படி கூடுவாங்க. ஸோ அதில் ஒரு சூட்சமும் இருக்குது. ஸோ குருவாயூர் கோயில் ஒட்டி 2 கோயில் இருக்குது. அதில் ஒரு பாம்பு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். ஜெயலலிதா கூட அங்கே உன்னிகிருஷ்ண பணிக்கர் சொன்னார்னு போய் கும்பிட்டு அவங்க ஃபோட்டோலாம் அங்கே மாட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த குகைக்கு ஒரு வழி இருக்குது தெரியும். ஆனால் இன்றைக்கி போனால் வருமா? அதுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்தந்த டைமுக்கு வரும். இங்கே மேங்களூர் பக்கத்தில் நல்லித்தீர்த்தான்னு ஒரு இடம் இருக்குது ஏர்போர்ட்டில் இருந்து. அங்கே நீ கிணத்து தண்ணியில் குளிச்சுட்டு கழுத்தளவு தண்ணியில் அப்படியே நடந்து போனோம். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் குகை வாசலில். நீ அது பூஜை பண்ணிவிட்டு திருப்பி வந்துடணும். ஆனால் அது குகை வாசல் தான், அந்த குகைக்குள்ளே பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து there are so many divine energies. அதுங்கெல்லாம் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிற காலம் வரும். எல்லா எனர்ஜியும் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிற காலம் வரும். அந்த மாதிரி வர்றபோது நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஜஸ்ட் வெயிட், எல்லாம் நடக்க தான் போகுது. ஜஸ்ட் வெயிட், ஹோல்ட் ஆன் ஃபார் சம் டைம். Question from Nagarkovil Priya. Dear Baba, are the souls who die by accident predestined for such a death? Is that also a sort of karma? And do they also go to the Pitruloka? மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுற போது நீங்கள் பித்ருலோகத்துக்கு போவீங்களான்னு கேட்குறாங்களா? இல்லை, ஆக்சிடெண்ட்டில் சாகிற சோல்ஸ் கூட பித்ருலோகா போகும். அவங்க ஆக்சிடெண்ட்டில் சாகணுன்றது தலைவிதி. சாவு எப்படி வேணால் வரும். பாம்பு கட்சி சாகலாம், ஆக்சிடெண்ட்டில் சாகலாம், தண்ணீர் மூழ்கி சாகலாம். அதெல்லாம் சூசைட் கீழே வராது. அது வந்து நேச்சுரல் டெத். சூசைடுன்றது நீயா வந்து கொளுத்து போய் பண்ணிக்கிறது. ஓகேவா? அதனால் இது வேறு அது வேறு. ஸோ அக்கார்டிங் டு தி
பாம்பு கட்சி சாகணும்னா பாம்பு கட்சி தான் சாவான். பரீட்சித் ராஜா அப்படி தானே போனான் இல்லையா? ஹரிதாஸ் சுவாமிகள் இருந்தார், ஞானந்தகிரி சாமி டிஓடி. அவர் ஹரித்வார் ரிஷிகேஷ் போன போது கங்கையில் முழுகி செத்து போட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டெத்து ஒவ்வொரு வழியில் வரும். Question from கோவிந்தன் சார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று பாடுகிறார் திருநாவுக்கரசர் பெருமான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். உங்கள் வலியை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிறர்படும் வலியை நீங்கள் உணர முடிந்தால் மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்கிறார் டால்ஸ்டாய். ஆறறிவு இருப்பதாலேயே நாம் மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? மனிதன் என்ற அடையாளத்தை பெறுவதற்கான தகுதிகள் என்ன? மனிதன் அப்படின்னா திங்கிங் மெஷின் அர்த்தம், மனுஷா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு 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 விடைகளை தேடுகிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மனுஷர்கள்ன்றது. அண்ட் டால்ஸ்டாய் இருக்காருன்னா அவங்கெல்லாம் மோரார்லெஸ் இந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபிஸ் இந்த மாதிரியான விஷயங்களால் கவரப்பட்டவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுடைய கஷ்டங்களுக்காக வந்து வருத்தப்படுங்கன்றான். இது அந்த காலத்துலேயே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லிட்டான், மண்பதை கிறங்கும் தென்புல காவல் என்னுடன் நீங்கினும் நீங்குக அப்படின்னா. இன்றைக்கி இந்த கரிகாலத்தில் நீ யோகியனா நல்லவனாக இருந்தாவே உன்னை முதுகில் குத்துறானுங்க, உனக்கு துரோகம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்காக பரிதாபப்பட்ட இந்த கலியுகத்தினுடைய தர்மத்தில் என்ன ஆகும்? அவன் இன்னும் ஒன்று நோண்டுவான். அதனால் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. இந்த யுகத்தை பொறுத்து மாத்திரம் உனக்கு கெட்டது செஞ்சவனுக்கு நீ நல்லது செய்யின்னு நான் சொல்ல மாட்டேன். கெட்டது செய்யாமல் இருவேன்னா, அதாவது அவனை கடவுள் தண்டிப்பார், கட்டாயம் தண்டிப்பார். ஆனால் நீ அவனுக்கு கெட்டது நினைக்க தேவையில்லை, கெட்டது பண்ண தேவையில்லை. நல்லெண்ண செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் புறநானூறு. நல்லது செய்ய முடியலன்னு கவலைப்படாத, கெட்டது பண்ணாமல் இருன்னு. ஸோ நம்ம கெட்டது செஞ்சவங்கள நமக்கு அடையாளம் காட்டுவார் கடவுள். அவள் கூட தெரியாமையே இருக்கார் கடவுள். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீ வந்து அவர் நானும் நன்னையும் செய்து விடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் மாதிரிலாம் ரொம்ப நோம்புல ஹரிச்சந்திர பரம்பரைக்கெல்லாம் போகாத. கடவுள்கிட்ட விட்டுடு, ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுடு. நீ சட்டத்தை கையில் எடுக்காத, கடவுள் தண்டிப்பார், கட்டாயம் தண்டிப்பார். அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. நமது குலதெய்வம் எது என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த குலதெய்வத்திற்கு நம்மை கண்டிப்பாக தெரியத்தானே செய்யும். அதனால் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை மானசீகமாக வேண்டி வழிபாடு செய்தால் அந்த குலதெய்வம் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதா? வழிகாட்டி அருள வேண்டுகிறோம். குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சால் நீயே தான் பூஜை பண்ணியிருப்பியே. உங்கள் பெரியவங்க 2-3 தலைமுறையாக விட்டு தொலைச்சிருப்பாங்க. அந்த கடவுளை கும்பிட்றது, படையல் போடுறது இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எது குலதெய்வம்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு அதமபட்ச பரிகாரம் என்னென்னா இஷ்ட தெய்வம். உன் மைண்டில் உனக்கு முருகன் பிடிக்கலாம், பெருமாள் பிடிக்கலாம், காளியாத்தாவை பிடிக்கலாம், ஏதோ ஒரு கடவுள் பிடிக்கும். ஸோ அந்த இஷ்ட தெய்வத்தை நம்பி உன்னுடைய பூஜைகளை, வழிபாட்டை, ப்ரேயர்ஸை விடலாம். அது கூட சேர்த்துக்கலாம். என் குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நீ தான் வந்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே நீ உனக்கு வக்கீல் வேலை செய்ய வச்சிடலாம். இது ஈஸியான வழி. அதை விட்டு அந்த ஜோசி, இந்த தகடு, அந்த பரிகாரத்தை வச்சு எங்கே இது குலதெய்வம் தேடி ஊராக எந்த காலத்தில் அலைய போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருடைய குலதெய்வம் ஒரு மரத்தடியில் ஒரு கல்லாக தான் இருக்கும், கோயில் கூட இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருந்தார் அண்ணா நகரில், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர். அந்த ஆள் வந்து சேந்தமங்கலங்காரன். அவங்களுடைய குலதெய்வம் சேந்தமங்கலத்தில் இருக்குது, ஒரு ஓலைக்கொட்டாய். அந்த ஓலைக்கொட்டாய்க்குள்ளே ஒரு பானைக்குள்ளே வச்சுருக்காங்க. இவர் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அங்கே போவார். அங்கே ஒரு வெள்ளை கட்டி, ஒரு அரிசி பானை எல்லாத்தையும் வச்சுட்டு பூட்டின்னு வந்துடுவார். அது சில பேருக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா போய் கும்பிட்ற மாதிரியான சில பழக்க வழக்கங்கள் கூட இருக்கும். அங்கே பார்த்தா ஒன்றும் இருக்காது. நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கல் இல்லை ஒரு பானை இருக்கும், ஒரு பூ வந்துருக்க மாதிரி. இங்கே திருச்சி பக்கத்தில் நங்கவரம் பண்ணைன்னு ஒரு பெரிய ஃபேமிலிஸ், நகர்பாதி நங்கவரம் பாதின்னு சொல்லுவாங்க. நகர்பாதி. ஆனால் அவ்வளோ சொத்து அவங்களுக்கு இருந்துச்சு. நான் நீலங்கரையில் இருக்கிற போது அவங்கெல்லாம் என்கிட்ட வந்தாங்க. அவங்களாம் நல்ல பாரம்பரியமாக பணக்காரங்க, அது இதெல்லாம்.
ஒரு பெரிய வக்கீல் கூட இருக்கிறார், நோட்டரி பப்ளிக்கார். அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து ஊரில் இருக்குது, பூஜை கீஜெல்லாம் நின்று போச்சு, எங்கள் குடும்பங்களில் எல்லோரும் கஷ்டப்படுறோம், நீங்கள் வாங்கன்னு என்னை இங்கேருந்து ட்ரெயினில் கூட்டின்னு போனாங்க. நாங்கள் வரத்துக்கு கூட்டின்னு போனாங்க. பார்த்தா ஒரு பழைய காலத்து இந்த ஜமீன்தார் மாதிரி ஒரு வீடு. நான் கேட்டேன், உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க, இந்த தூண் இருந்துச்சு, அந்த தூணுக்கு நாங்கள் புடவை கட்டி அதுக்கே போட்டு செயின் எல்லாம் போட்டுட்டு படையல் போடுவோம். அது இந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறேன்னு ஆரம்பித்த போது அந்த தூணை எடுத்துட்டாங்க, காவேரியில் போட்டாங்க. அந்த காவேரியில் போன தூணை யாரோ ஒரு துணி துவைக்கிற வண்ணா எடுத்து வச்சு பூஜை பண்ணி இப்போ அவன் பணக்காரன் ஆகிட்டான், நாங்கள்லாம் ஏழைங்க ஆகிட்டோம். நாங்கள் அப்போது இப்படிலாம் இருக்குதுன்னா நம்புறியா? ஒரு குடும்பத்தில் தூணுக்கு புடவை கட்டி அதுதான் குலதெய்வம்னு கும்பிட்டுருக்காங்க. அப்படி வர்ற குலதெய்வம்னா யார்? அந்த குடும்பங்களில் இருந்து நல்ல பூஜை பண்ணி இறந்து போனால் பெரியவங்க யாரோ இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல ஃபெய்த் இருக்குது, ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலையும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பெரியவங்க சொன்னால் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் பேசாமல் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், அந்த இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அதுக்கிட்டேயே முறையிட்டுருங்க, பார்த்துக்கலாம். நீ அந்த நினைக்கிறன்றது தான் முக்கியமே தவிர நீ அந்த இடத்துக்கு தான் போய் அப்படி தான் பண்ணணும், தெரியாத இடத்துக்கு எப்படி போய் சேருவ நீ, இல்லையா? அப்படி தான். இப்போ எங்கள் குடும்பத்திலலாம் கூட வந்து திருப்பதிக்கு போய் மொட்டை போடுவோம் அந்த மாதிரி. ஆனால் அந்த ஃபேமிலியில் வந்தவங்களுக்கு திருத்தணி முருகன் குலதெய்வம். திருத்தணியில் இருக்கிற முருகன், ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து 50 மைல் தானே திருத்தணி, அதனால் அங்கே தான் போவாங்க, எல்லாம் பூஜைலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் திருப்பதிக்கு போய் மொட்டை போகிறதுன்னு அந்த மாதிரி வச்சுருந்தோம். அப்போ முருகனை கும்பிட்றோம்ல, அது பழனி முருகனானா என்ன, திருத்தணி முருகனானா என்ன, திருச்செந்தூர் முருகனானா, முருகன் இஸ் ஆல்வேஸ் முருகன். ஓகே. ब्रह्ममोक्कटे पर ब्रह्ममोक्कटे पर ब्रह्ममोक्कटे पर ब्रह्ममोक्कटे तंदनानाहि तंदनाना पुरे तंदनाना बला तंदनाना बला तंदनाना बला तंदनाना कंदुवगुहीनादिकमुलिंदुलेवु अंदरिकी श्रीहरे अंतरात्मा इंदुलो जंतुकुलमिंतानोकटे अंदरिकी श्रीहरे अंतरात्मा तंदनानाहि तंदनाना पुरे तंदनाना बला तंदनाना बला तंदनाना बला तंदनाना। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.